டேய் மாப்பிள்ள எங்கடா இருக்க? மச்சி இப்பதான் சிங்கம் வீட்டு விட்டு எஸ்ஸாச்சு. நான் உங்கள் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன். அப்படியே ரிட்டர்ன் ஆகும். ஓகே, தி லயன் ரிட்டர்ன்ஸ். என்னடா மேட்ரு? பிரியாணி. வாசனை வச்சே சொல்றேன், உள்ள 2 பீஸ் இருக்கு மச்சி. டேய் டைனோசர் மூக்கா, மொத்த பிரியாணி மூக்காலேயே உறிஞ்சிடாத. இது உனக்கு இல்லைனா மச்சி. எனக்கு இல்லைன்னா முன்னாடிலாம் ரோஸ்ட் கொடுத்து ஃபிகரை கரெக்ட் பண்ணுவேன், இப்போ பிரியாணி கொடுத்து முனிமாவை கரெக்ட் பண்றியா? டேய் உன் ட்விட்டர் வாயை மூடுறா. ரைட்டு மச்சி, யூ ஓப்பன் யுவர் ஃபேஸ்புக் வாய். என்ன மேட்ரு என்ன? டேய் நான் 1 2 3 சீரியஸ் ஆகிடும். ஐயோ, உனக்கு வேற 1 2 3 ஒழுங்கா தெரியாது. நான் சீரியஸ் சொல்லு. டேய் ரத்தம் வருதுடா, விட்றா. ஓகே, எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் புதுசாக ஒரு பிரியாணி கடை திறந்துருக்காமச்சு. போனேன், சாப்பிட்டேன். விலையும் ஜாஸ்தி, குவான்டிட்டியும் ஜாஸ்தி. அதான் பாதி கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். நீயே சொல்லு, என்னை விட்டு எத்தனை வாட்டி சரக்கடிக்கு போயிருப்ப? என்னைக்காவது ஒரே ஒரு நாள் மச்சி எனக்கு ஓவர் ஆயிடுச்சு, உனக்கு ஒரு கட்டிங் இதாடான்னு வாங்கி வந்திருப்ப. என்னடா நியாயம்? டேய் கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாட்டியா? ரைட்டு மச்சி, நான் சீரியஸ். என்ன விஷயம் சொல்லு. இந்த சாப்பாடே இல்லாத ஏழைக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்டா. நீயே விட்டு பிரியாணி கூட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரியாணி நீ யாருக்காவது ஏழைக்கு கொடுக்கணும், அதை நான் ஃபோட்டோ எடுக்கணும், அது நீ ஃபேஸ்புக்கில் போட்டால் 4 பேர் லைக் போடுவானுங்க. இதானே மேட்ரு? இல்லை மச்சி, பசின்னு கேட்குற யாருக்காவது ஒருத்தருக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும். கொஞ்சம் சீரியஸாகிறா, புரியுதா? ரைட்டு, பார்த்துக்கலாம். எஸ்கியூஸ் மீ மச்சி, இது கவர்மெண்ட் ஆஃபீஸர். சொல்லுங்க சார். யூ ஹேவ் 10 rupees? I lost my purse. I am feeling so hungry. இங்கிலீஷ் பேக்கர் மச்சி, கொடுத்துடலாமா? சரி கொடுறா. மிஸ்டர் இங்கிலீஷ், என்கிட்ட 10 rupees சேஞ்ச் இல்லை, அதுக்கு பதிலாக பிரியாணி கொடுத்தா சாப்பிடுவீங்களா? Biryani? Yeah, chicken biryani. Who asked you biryani? I don't want biryani. I want only 10 rupees. If you have 10 rupees, give me. Otherwise, don't disturb me. I am very busy. என்னங்கடா நடக்குது? பிச்சை வாங்குற அவனும் ஒரே மாதிரி இருக்கான், பிச்சை போற நீயும் ஒரே மாதிரி இருக்க. வரும்போது உனக்கு வாங்கிட்டு வந்தியா இல்லை உனக்கு எவனா பிச்சை போட்டானா? மாப்பிள்ள விளையாடாதாரா, எனக்கு பிச்சை போடுறது பிடிக்காது. அதே நேரம் பசின்னு யாராவது கேட்டால் அவனுக்கு வயிறார சாப்பாடு போடணும். டேய் மச்சி, இந்த ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம எவ்வளோ பேர் இருக்காங்கடா. அவங்கள யாராவது ஒருத்தர் நமக்கு கிடைக்க மாட்டானா? அவங்ககிட்ட போய் இந்த சாப்பாடை சேர்க்கணும். பிரியாணியா இருக்கட்டும், அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்குது, 2 இலை பாக்கி இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போயிடும். ஐயோ ஐயோ. வாட்ச்மேன், உங்களுக்கு இவனை தெரியும்ல? தெரியும் சார், உங்கள் ஃப்ரெண்டு சங்கர். இன்னொரு வாட்டி அவனையும் அவன் கையில் இருக்கிற பொட்டலத்தையும் பார்த்தீங்கன்னா உள்ளே விடாதீங்க. என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. டே வாயமுறை. வாட்ச்மேன் சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல சார். இதில் சாப்பாடு இருக்குது, சாப்பிட்றீங்களா? கொடுங்க சார், சாப்பிடலாம். அப்பாடி, டன்டா 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 டன். நில்லு மச்சி, சிக்கன் பிரியாணி டூர் ஓவர். சிக்கனா? எனக்கு வேணாம் தம்பி, நான் சுத்த சைவம். பிரியாணி பிரியாணி, யாருக்காவது சிக்கன் பிரியாணி வேணுமா? பிரியாணி பிரியாணி. அண்ணா பிரியாணி சாப்பிட்றீங்களா? பிரியாணி பிரியாணி. இந்த கீது பிரியாணி, நீ 2 எத்துன்னு போ. பிரியாணி. வாடா. என்ன சார் ஆச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆகல தம்பி. வரண்ணா. தம்பி தம்பி, இந்த ஒரு நிமிஷம் இருப்பா. தம்பி தம்பி தம்பி, ஏதோ பொட்டலத்தை விட்டு போறப்பா. உட்கார்ற. நடாது. அவன் 3 பிரியாணி சாப்பிட்டு நிம்மதியாக படுத்துட்டு இருக்கிறான். பாதி பிரியாணி வச்சுட்டு சொத்தே தரமே ஃபீல் கொடுத்துட்டு இருக்கிற. வரவேலையே அவன்கிட்ட கொடுத்துட்டு வர வேண்டியதானே? யாரும் கிடைக்கலையேடா. வீட்டுக்கு எடுத்துட்டு போ மச்சி. வீட்டில் யாரும் இல்லைன்னு தான் பிரியாணி கிடைக்க போனோம் மச்சி. வண்டி ஆஃப் பண்ணு. ஆஃபில் தாண்டா இருக்கு. பின்ன எங்கேருந்து சவுண்டு வருது?
டேய் அங்கே உட்கார்றா. டேய் எழுப்பி குத்துலாம். அண்ணே 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 பிரியாணி பிரியாணி யார் யாக்கிட்ட பிரியாணி? இல்லைண்ணே தானம்மா. தானமா? இல்லை பிச்சைக்காரனா? இல்லை அழுகு பண்ணி போட்டுந்தா இல்லைண்ணே. கணக்கு பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? டேய் சொல்டா. யார் தெரியுமா நானு? சரிண்ணா அண்ணா பில்டிங் பேசில நானு. சார் என்கிட்ட வேலை செய்யற 100 பேர். நான் கொடுக்குறேன் பிரியாணி. பட்னா சரிண்ணா பட்னா வந்துட்டானு பெரிய லாட்ல போய் சாரிண்ணே. வாடா டே கோச்சுக்கிறேண்ணா கிளம்பி கோச்சுக்கிறேன். தோரை எட்ரா வண்டி. கொஞ்சம் நிறுத்து. ஏண்டா அந்த வண்டி நிறுத்துறா. எதுக்கு? அந்த பிரியாணி கொடு. கொஞ்சம் குடுமச்சி சொல்கிறேன். இந்தா. டேய் 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 என்னடா பண்ணு? ஏய் சொன்ன விடு. என்னடா பண்ணு? ஒன்று சாப்பிட்டு இல்லை தூக்கி போடு. சும்மா தானம் பண்ணி சுற்றிட்டு இருக்கிறேன். டேய் இது தெய்வம்டா. எல்லாம் வட்டி. டேய் இது தெய்வம்டா. இந்த பார்க்க கூட முடியாம எவ்வளோ பேர் இருக்காங்க. இதை போய் இப்போ தொட்டில சி போடா. வந்துட்டான் பிரியாணி தூக்கிட்டு. போடா. I want only 10 rupees, not your stupid biryani. அன்னதானம்னா நீங்க மட்டும்தான் செய்யணுமா? அங்க கூப்பிட்டா வரமாட்டீங்களா? என்ன சார் சைவம் சாப்பாடு போய் சிக்கனை குத்துட்டியே? சில என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டல? ஹலோ தர்மதுரை, இன்னுமா பிரியாணி கையில் வச்சிருக்க? ஊசி போறதுல தூக்கி போடுறா. கோச்சுக்காதடா, என்கிட்ட காசு இல்லைம்மா, புரிஞ்சுக்கோ. போனா நேற்றுக்கும் அதான் சொன்னேன், அன்னைக்கும் காசு இல்லைன்னு தான் சொன்னேன், இன்னைக்கும் அதே தான் சொல்கிறேன். எனக்கு இப்போ பிரியாணி வேணும். போனா போனா போ. நான் என்னடா பண்ணுவேன்? சீக்கிரமே நானும் பெரிய ஆள் ஆகிடுவேன். அப்போ எனக்கு நிறைய காசு இருக்கும். அப்போ நீ கேட்குறதெல்லாம் நான் வாங்கி தரேன். புரிஞ்சுக்கோ. போனா புரிஞ்சுக்கோமா. சரி, நீ எப்போ பெரிய ஆளாவ? நான் அடுத்த வெள்ளிக்கிழமை வருதுல, அப்போ பெரிய ஆள் ஆகிடுவேன். கவலையே படாத. வெள்ளிக்கிழமையா? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, நிறைய நாள் இருக்கு. இது வேண்டாம். எனக்கு ஒரு யோசனை தோணுது. நான் ஒரு விளையாட்டு சொல்லித்தரேன். அதில் நான் ஜெயிச்சேன்னா நீ எனக்கு வாங்கி தரணும். இப்போவே வாங்கி தரணும். நீ ஜெயிச்சேன்னா நீ வெள்ளிக்கிழமை வாங்கிட்டா, சரியா? சரி, நிச்சயமாக வாங்கி தரேன். சரி, சத்தியமாக வாங்கி தரியா? சத்தியமா. உன் மேலே? என் மேலே. என் மேலே? ஓ மேலே சத்தியமா. சரி, அப்போ விளையாட ஆரம்பிக்கலாமா? ஆ இம்மா அம்மா, ஆ இப்பா அப்பா, ரெண்டுமே எனக்கு. ஆ இன்னா அண்ணா, சரி க ம பதனி, வாங்கிதா பிரியாணி. அண்ணா
அழாதண்ணா. நீ அழுது ஏன்டா என்னையும் அழ வைக்கிற? டேயனா அழாதண்ணா. சொல்றேன்ல தங்கச்சி, சொல்றேன்ல அழாத. நீ அழுதா அப்புறம் நானும் அழுவேன். சரி சரி, எனக்கு பிரியாணி கூட வேண்டாம். நான் கேட்கலண்ணா, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எனக்கு பிரியாணி வேண்டாம், அழாத. சரியா? அழாதண்ணா. சொல்றேன்ல தங்கச்சி, சொல்றேன்ல அழாதண்ணா. கேளுண்ணா, எனக்கு பிரியாணி வேண்டாண்ணா. நான் விளையாட்டுக்கு தானா சொன்னேன். எனக்கு அப்புறம் கூட நீ வாங்கித்தானா. அழாதண்ணா இப்போ. அப்புறம் நீ அழுதேனா நானும் அழுவேண்ணா. அழாதண்ணா. அண்ணா அழாத. அழாதண்ணா. அப்புறம் நானும் அழுவேண்ணா. அண்ணா அழாதண்ணா. அண்ணா அழாத. அழாதம்மா. ஏம்மா அழுகுற? அழக்கூடாது. பிரியாணி தானம்மா உனக்கு வேணும்? நான் தரேன் உனக்கு பிரியாணி. வாங்கிக்கம்மா, வாங்கிக்கோ. சார் பரவாயில்ல சார். அட இருக்கட்டும்ப்பா, வாங்கிக்கட்டும், வாங்கிக்கம்மா. கண்ணா, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தது நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். ஏன் வேண்டான்னு சொல்கிற? தங்கச்சி எவ்வளோ ஆசையாக கேட்குறா. சாப்பிட்டும்ப்பா, அவளை அழ வைக்காத. நீ சாப்பிடுமா. பரவாயில்ல சார், வேணாம் சார். என்கிட்ட பணம்லாம் இருக்குது சார். சார் நாளைக்கு என் தங்கச்சிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் சார். இல்லைன்னா அவளை ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டாங்க சார். நான் இன்னொரு நாள் அவளுக்கு வாங்கி கொடுத்துக்கிறேன். இதை பாருமா, இன்னிலேருந்து உனக்கு ஒரு அண்ணன் இல்லை, 2 அண்ணன். என்னையும் உன் அண்ணனை நினச்சிக்கோ. இதை வாங்கிக்கம்மா. குட் கேர்ள். இதை பாருமா, உனக்கு எவ்வளோ நல்ல அண்ணன் கிடச்சிருக்கான். யூ ஆர் ரியலி லக்கி. சார் உண்மையிலேயே நீங்கள் எனக்கு அண்ணனாக இருந்தால் இதை வச்சுக்கோங்க. பணம் எதுக்குப்பா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னி. பரவாயில்ல சார், இன்றைக்கி எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்ச மாதிரி நாளைக்கு எனக்கு பணம் கிடச்சிரும். ஒரு நிமிஷம் பிடிங்க. இந்தாங்கண்ணா, இது உங்களுக்கு தான். எங்கள் அண்ணன் கொடுத்த காசு பிரியாணிக்கு. இந்த பூ உங்கள் நல்ல மனசுக்கு. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. போயிட்டு வாங்கண்ணா. டேய் மாப்பிள்ள, எங்கடா இருக்க? எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன். உனக்குண்ணா அப்படியே ரிவர்ஸ் கீரை போடு. என்னடா மேட்ரு?